அதாவது எங்க ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நொண்டி சாக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது தமிழ்ல வந்து காமனா எங்க ஊருக்கு வராது. ஆனா நம்மளால ஒரு விஷயத்த வந்து பண்ண முடிஞ்சாலுமே, அது எப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்றதுக்கு வந்து நெறைய காரணம் கண்டுபிடிச்சு அத பண்ண மாட்டோம். அது பேர் தான் வந்து நொண்டி சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த நொண்டி சாக்கும் எதுவும் சொல்லாம, என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே எங்க ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. இந்த 1009வது பிரச்சனையே ஒரு பிசினஸ்ன்றத நாங்க சேர்ந்து பண்றோம். பட் எப்படி இந்த பிரச்சனைக்கு நடுவுல வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியுது அப்படின்றத வந்து ஷேர் பண்ண தான் நாங்க வந்து இங்க ஒண்ணு கூடியிருக்கோம். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல டிஃபரெண்ட் டைம் ஜோன்ல இருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து இப்போ இந்த பிசினஸ் எப்படி எங்களால பண்ண முடியுதுன்றத உங்களோட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் எல்லோருக்கும். என்னோட பேர் பிரவீன். நான் வந்து டெக்சாஸ்ல USA நான் எல்லாரும் மாரியும் ஒரு இன்ஜினியரா பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் சைட்ல வந்து இந்த பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி தான் என் கூட இப்போ இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து நம்ப நவீனா கேட்போம். ஸோ நவீனா நீங்க வந்து ஆக்சுவலா வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுவும் இல்லாம 2 சின்ன பசங்க இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வச்சு மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு பிசினஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களால பண்ண முடியுது? கொஞ்சம் எங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து எப்படி இந்த பிசினஸையும், ஃபேமிலியும் பார்க்குறேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த வீக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவேன். அந்த டாஸ்க்கு என்னென்னலாம் நான் வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் தனியா பிளான் பண்ணிக்குவேன். அது வந்து இப்போ மார்னிங் ஃபேமிலில ஹஸ்பண்ட ஜாப் அனுப்புறதா இருக்கட்டும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மார்னிங் 10:00 உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து ஃபுல்லா நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறது, பிளஸ் அவ தூங்குற டைம்ல தான் நான் உட்காந்து பிசினஸ் பண்ணுவேன். இந்த பிசினஸ்க்கான வொர்க் எல்லாமே அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒன் டே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், சரி ஒன் டே நமக்கு போயிடுச்சே அப்படின்றத விட, அந்த ஒர்க்கையும் சேர்த்து நெக்ஸ்ட் டே எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பிளான் பண்ணுவேன். ஒன் டே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம அந்த கன்சிஸ்டன்சி விட்டுறக்கூடாது. பிளஸ் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத நம்ம எப்படி குழந்தைங்க உட்கார்ந்து ஹோம் ஒர்க் பண்றாங்களோ, சேம் அதே மாதிரி நானும் உட்கார்ந்து என்னோட ஹோம் ஒர்க் கரெக்ட்டா முடிக்கணும். அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல அந்த இத நான் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிடுவேன். அந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டோம், டைமே கரெக்ட்டா நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் அதே மாதிரி இந்த பிசினஸ்ல இன்னொரு பிளஸ் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நம்ம வந்து எந்த ஒரு டார்கெட்டுமே வந்து நம்ம இந்த வீக்ல இந்த இது நம்ம முடிக்கணும்னு அத நம்ம செட் பண்ற டாஸ்க் தான். யாரும் நமக்கு எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்மென்ட்டும் கிடையாது. எந்த ஒரு பிரஷரும் கிடையாது. ஸோ, அதனால நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்போ நம்ம வந்து இந்த இந்த பிசினஸ வந்துட்டு நம்ம நல்லாவே நமக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட் நான் வந்து பார்க்குறேன். பிளஸ் இப்போ நம்ம டைம் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்கு. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டைம் ஜோன் அந்த மாதிரி இருக்கு. மீட்டிங் ஷெட்யூல் பண்றது மொதற்கொண்டு நமக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம். பட் மத்த ஜாப் இந்த மாதிரினா வந்து மத்தவங்களுக்கு எந்த டைம் பிரிஃபரபிளா இருக்குமோ, அந்த டைம்ல நம்ம உட்கார்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபேமிலி டைம் எதையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. எனக்கு மெயினா குழந்தைங்க கூடயும் எல்லாமே பண்ணணும். நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். பிளஸ் அஸ் எ இமிகிரண்ட் நான் தூரமா இருக்கிறதுனால வேற எந்த சப்போர்ட்டும் இல்ல. ஸோ, அதனால என்னோட டைம் எப்படி கரெக்ட்டா ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணிக்கணுமோ, அந்த மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணி இந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி எதுவும் கிடையாது. ஸோ நம்மளோட ஓன் டைம்ல நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்சுவலா பண்ண முடியும். ஓகே சூப்பர்ங்க. அடுத்து பவித்ரா. ஸோ நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விடிய காலையில எழுந்துச்சு அடிச்சு புடிச்சு ஓடி ட்ரெயின புடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸ புடிச்சு, அப்புறம் வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அதுவும் உங்களுக்கு நின்னு செய்ற வேலை வேற. ஸோ எப்படி இதெல்லாம் சேர்ந்து நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பயங்கர டயர்டா இருப்பீங்க. எப்படி உங்களால வந்து அதெல்லாம் மீறி இந்த பிசினஸ் பண்ண முடியுது? எல்லாருக்கும் வணக்கம். ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி எனக்கு வந்து ஷிஃப்ட் ஒர்க்கும் கூட. இதோடு இல்லாம டைமிங்கும் மாறும். ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் அந்த மாதிரி இல்லாம 9 to 5 அப்படி இல்ல. காலையில போயிட்டா நான் ஈவினிங் வருவேன். இல்ல சம்டைம் மதியம் போயிட்டு நைட்டு வருவேன். அந்த மாதிரி ஷிஃப்ட்டும் மாறும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபுல் டைம் ஜாபும் பண்ணிக்கிட்டு இப்ப இத பண்ணிட்டு இருக்கேன். நவீனா சொன்ன நெறைய விஷயம் எனக்கும் இதுல மேட்ச் ஆகுது. சொல்ல போனீங்கன்னா எனக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது இங்க. நானு, என் வீட்டுக்காரு, பையன்.
ஸோ வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வேலையை ஃபுல்லாக நான் தான் பண்ணி ஆகணும். லைக் அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு, பட் ஸ்டில் மற்ற எல்லா வேலையும் பண்ணணும். அதையும் மீறி டைம் நான் அதுக்காக இதுக்குன்னு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours டெய்லி ஒதுக்க ட்ரை பண்றேன். ஓகே, அவங்க ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க, பரவாயில்ல. ஸோ வித்யா, அடுத்து உங்களுக்கு ஃபைனலா. ஸோ முன்னாடி நான் நவீனா கிட்ட சொன்ன மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனைன்னு சொன்னேன். எதை மீன் பண்ணி சொன்னேன்னா, ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சோங்களேன், நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ நிறையா வந்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஒப்பீனியன் கேட்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு வீட்டில் பசங்களையும் பார்க்கணும். இப்போ நவீனா சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணணும், வீட்டில் பசங்களையும் பார்க்கணும். இதெல்லாம் மீறி எப்படி உங்களால் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுது? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வித்யா, கலிஃபோர்னியாவில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க. இங்கே வந்து என்னோட மாமியாரும் என்னோட கூட இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கான டைம் ஷெட்யூல், நம்மளோட ஒர்க் ஷெட்யூல் எல்லாமே நம்மளே தான் அஹெடாக பிளான் பண்ணணும் வந்து. ஸோ இந்த பிஸ்னஸை நான் எப்படி பார்க்குறேன், எதனால சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸோட ப்ளஸ்ஸை நான் எதை பார்க்குறேன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தான். எல்லாருமே இதை நம்ம வந்து எந்த பிளான் பண்ணணும்னாலுமே நம்மளா ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும் வந்து. அதையும் மீறி இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து, ஓகே இன்னைக்கு நான் ஒரு 4 hours இது ஒர்க் பண்ண போகிறேன்னா நான் ஷெட்யூல் பண்ணலாம். அந்த பிளான் பண்ணது கூட நம்ம நடக்க முடியல அப்படின்னா அதனால ப்ராப்ளம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம திங்க் பண்ணி அதை பிளான் பண்ணி வச்சுக்கலாம் வந்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, எல்லாமே நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங்கோ இல்லை நம்ம குரூப் மெம்பர்ஸோ, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாளாக நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு போகாது. ஒரே நாள் ஓவர் நைட்டில் நம்ம சக்ஸஸ் ஆகவும் முடியாது வந்து. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், நாட் ஓன்லி பிஸ்னஸ், எனி டேர்ம்லையும் எடுத்தாலும் வி நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். அது எல்லாமே இந்த பிஸ்னஸில் இருக்குது வந்து. அதே மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுறோம், ஆக்ஷன் பண்ணுறோம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த 3 டார்கெட் வச்சு தான் வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் இருந்தாலும், இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரப்பி கிளாஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும். அந்த ஷெட்யூலில் இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் அவன் ஸ்விம்மிங் பண்ணும்போது கூட அந்த நேரத்தில் நான் ஒரு நம்மளோட என்ன ஒரு வீடியோ இன்னைக்கு டாஸ்க் இருக்கோ அதை நான் வந்து பிளான் பண்ணுவேன். முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்கலாமா, இளையராஜா சாங் கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம், இல்லை ரீல்ஸ் பார்ப்போம். ஹானஸ்ட்டாக இப்போ அது என்னோட இம்ப்ரூவ்மெண்ட். எப்படின்னா, ஓகே அதுவும் ஒரு வேணும் தான், நம்மளுக்கு எல்லாமே என்டர்டைன்மெண்ட். பட் இப்போ ஃபோக்கஸ்டாக எப்படி அதர்ஸ் ஜேர்னி நமக்கு இன்ஸ்பயர் ஆகுது, இல்லை நம்ம எப்படி அதுலேருந்து நம்ம இன்னைக்கு ஒரு டேர்ம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து டே டு டே லைஃப்பில் அது ஒரு பார்ட் ஆஃப் இதாக வச்சுக்கிறேன் வந்து. அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது வந்து, ப்ளஸ் அதை நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதை மோட்டிவேட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரோல் இன் திஸ் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்து. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆமாம், இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நவீனா சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து எதுக்கும் ஸோ இந்த டைமில் இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மண்டே உடைக்கலாம் தேவையில்லை. ஸோ நமக்கு எப்போ முடியுதோ அப்போ பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நாம் இதுக்கு என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் பலன் தான் நமக்கு வரும். ஸோ ஓகே இதை வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வருஷக்கணக்காக தள்ளியும் போடலாம். இல்லைன்னா வந்து இல்லை இது வந்து நம்ம இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, படம் பார்க்குறத விட்டுட்டு இதுக்கு ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக இது வந்து யாராலும் பண்ண முடியும். ஸோ பவித்ரா திரும்பி வந்திருக்காங்க. ஸோ சாரி, நீங்கள் நடுவில் கட் ஆகிடுச்சு. ஸோ கேன் கண்டினியூ ப்ளீஸ். சாரி, எந்த ஏதோ லைக் வெளியே போயிடுச்சு. சாரி, நான் அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நான் பேசிட்டு இருந்த மாதிரி தான், நான் வந்து ஷிஃப்ட் ஆக்சுவலி வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். ஸோ ஷிஃப்ட் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மீன் டைம்ல நான் இப்பெல்லாம் முன்னெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நிறைய உட்காந்து பாத்துட்டு இருப்பேன். வேலையில பிரேக் டைம்ல எல்லாம் ரீல்ஸ் பாத்துட்டு இருப்பேன். இப்போ அதை விட்டுட்டு அந்த பிரேக் டைம்லயும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்தரா, எனக்கு அந்த டைம் கிடைக்கிற டைம் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஃபுல் டைம் ஜாப் எனக்கு, பிளஸ் வந்து நான் வேலையில டீம் லீடராகவும் இருக்கேன். ஸோ அந்த டீம் லீடரிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம பண்ற இது இல்லாம பேப்பர் ஒர்க்ஸ் அது இது நிறைய இருக்கும். அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணும்போது எனக்கு அந்த பிரேக் டைமையுமே நான் பிசினஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய. இப்போ நான் அந்த ரீல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரோலிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பிசினஸ்க்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யூஸ் பண்றதுக்கு, பிளஸ் வந்து அந்த ட்ரெயின் டைம் கூட நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கொஞ்சம் டைம்ல லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா. இப்போ முன்னெல்லாம் வந்து நிறைய வேஸ்டா போயிட்டு இருந்தது.
இப்ப அது எப்படி நம்ம அந்த டைம் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றத இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஆஃப்டர் திஸ் பிசினஸ் நான் நிறைய என்கிட்டயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. அந்த மாதிரி நைட்ல சும்மாவே பெட்ல உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்றதெல்லாம் இல்லாம அந்த டைம்லயும் வந்து உட்காந்து பிசினஸ்க்காக பண்றது. பிளஸ் இப்ப வந்து எனக்கு இன்னொன்னு என்னன்னா, நான் இதெல்லாம் பண்றதாலே என் பையன் வந்து நிறைய இதுல இன்வால்வ் ஆகுறான். சோ அவன் நிறைய எனக்கு சொல்லி கொடுக்குறான் இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். சோ அது ஹாப்பியா இருக்கு. அவங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு மத்த கேம் இல்லாம இதுலயும் அவன் இன்வால்வ் ஆகிக்கிட்டு எனக்கு கத்து கொடுக்குறான் நிறைய. ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து நம்மளோட அந்த டெக்னாலஜி வைஸ் நிறைய தெரிஞ்சிருக்கு. சோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் வந்து இன்வால்வ் ஆயிட்டு இத சொல்லி கொடுக்கும்போது அகைன் இட்ஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் மாம். பிளஸ் அஃப்கோர்ஸ் டைமிங் வந்து மேனேஜபிள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. இப்போ அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஓகே இப்போ என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் மாதிரி இதுவும் நான் பண்ணணும் அப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ ஃபுல் டைமுக்கும் நான் டைம் கொடுக்குறேன். பிளஸ் இதுக்கும் டைம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்குது. ஓகேங்க, சூப்பர். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டைமோட வேல்யூ இப்பதான் உங்களுக்கு தெரியும். முன்னாடி எல்லாம் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இப்பதான் வந்து இந்த இருக்கிற டைமை வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் டைம் யூஸ் பண்ணி உங்க ஃபேமிலிக்காக ஏதோ ஒன்று பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அப்படின்னா நம்ம வந்துட்டு டிவி பார்க்கறது, வெளில போய் சாப்பிட்றது, அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க சன் பிரணய் வந்துட்டு உங்களோட உட்காந்து பண்ணும்போது வந்து அந்த பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ நீங்க அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது, பேசுறது, ஸோ அதெல்லாம் நிறைய பாண்ட் ஆகும். ஸோ விச் இஸ் அனதர் குட் திங் இந்த பிஸ்னஸ். சூப்பருங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பொதுவாக இப்போ நாங்கள் 4 பேர் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சன்னோ டாக்டராவோ இருக்கலாம், இல்லை மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 30 வயசு தாண்டாவே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டூ மச்சாக இருக்குது அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு நம்மளால் வேறு எதுவும் பண்ண முடியுது, இதான் நம்ம தலையெழுத்து, இதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. பட் நாங்களும் அப்படிதான் இருந்தோம். ஸோ ஆனால் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு, தேவை இருக்கு, அதனால வந்து நம்ம ஏன் டிஃப்ரெண்டா அதுலேருந்து மாறி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக இது வந்து எல்லாருக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அது காரணம் என்னன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து எஜுகேஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுனால ஸோ எங்களால் வந்து கற்றுக்கிட்டு அதை ஒழுங்காக பண்ண முடியுது. ஸோ அதுதான் இதுக்கு வேற எதுவும் கிடையாது. பட் தேவையான டைம், கமிட்மெண்ட், டெடிகேஷன் நாங்கள் இப்போ பேசுன மாதிரி நம்மளால கொடுக்க முடிஞ்சா யாராக இருந்தாலும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இது என்ன பிஸ்னஸ் அப்படின்ட்டு கேள்வி நிறையா இருக்கும், ஆப்வியஸாக வரணும். அப்படி இருந்தால் யார் பேஜில் நீங்கள் பார்க்குறீங்களோ எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது வந்து இங்கிலீஷில் தான் பண்ண முடியும்னு கிடையாது, ஸோ தமிழ்லையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து தமிழில் வந்து இந்த இன்டர்வியூ பண்ணோம் நாங்கள். ஸோ இன்னும் நிறையா நாங்கள் வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நாங்கள் பேசுவோம். முக்கியமாக வந்து எதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம், ஸோ இதில் என்னென்ன இருக்குது, எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். Thank you.